தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வருவாய் வட்டத்திற்குட்பட்ட கோட்டூர் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக குடித்தண்ணீர் முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கோட்டூர் கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்தபோது அவரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு குடிநீர் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பினர். மேலும் வாக்கு சேகரிக்க தங்கள் பகுதிக்கு வரக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை வாக்கு சேகரிக்காமல் திரும்பி சென்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் நேற்று முன்தினம் கல்விளை பகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரிக்க சென்றபோது பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக திரும்பிச் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தண்ணி கேட்கறதும் நிற்பான்.